தற்போது கிடைத்துள்ள மற்றும் ஒரு அண்மை செய்தி. நாமக்கல் கொல்லிமலை கொண்டை ஊசி வளைவு பாதையில் லாரி ஓட்டுநர் வழிவிடாததால் சுற்றுலா பயணிகள் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள். இதனால் லாரி கிளீனரை தாக்கிய சுற்றுலா பயணிகள் அந்த காட்சிகள் தற்போது கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரதாப் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரதாப், என்ன நடந்தது? விரிவான தகவல்கள். நாமக்கல் மாவட்டத்தில் சுற்றுலா தலமாக கொல்லிமலை விளங்கி வருகிறது. சனி ஞாயிறு திங்கள் விடுமுறை என்பதால் கொல்லிமலையை சுற்றில பார்க்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். கொல்லிமலைக்கு செல்ல வேண்டும் என்றால் 70 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து செல்ல வேண்டும். இந்த நிலையில் கொல்லிமலையில் உள்ள சோளக்காட்டில் இருந்து மினி லாரி ஒன்று மற்ற வாகனங்களுக்கு வழிவிடாமல் ஒலி எழுப்பிக் கொண்டே அந்த லாரி ஓட்டுநர் கொல்லிமலை அடிவாரமான காரவழிக்கு வந்துள்ளார். அப்போது 38வது கொண்டை ஊசி வழியே அருகே வரும்போது மினி லாரியை நிறுத்திய சுற்றுலா பயணிகள் ஏன் இவ்வாறு லாரியை இயக்குகிறார் என சுற்றுலா பயணிகள் கேட்டதற்கு லாரி ஓட்டுநர் லாரியில் இருந்து கீழே இறங்கி மிரட்டியதாக தெரிகிறது. அப்போது சுற்றுலா பயணிகள் அந்த நபரை சூழ்ந்து கொண்டனர். இதனையடுத்து அங்கு வந்த சுற்றுலா பயணி ஒருவர் அந்த லாரியை வந்த நபரை அடிக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றனர். தற்போதைய தகவலுக்கு நன்றி பிரதாப். என்ன